அருமை இரட்சகரும் அருள்நாதருமாகிய கிறிஸ்துவ பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல்பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக செப்டம்பர் மாதத்தின் இந்த கடைசி ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீற்றிருக்கிற நம் ஒருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 7 முடிய உள்ள வசனங்கள். அதிலே 1வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். சீயோனிலே நிர்விசாரமாயிருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எனப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களும் ஆகிய உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணமே களிமண் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வாழ்வழிக்கும் வள்ளலே, உம் வாழ்வருளும் வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பாவது அவமாய் போவதை பார்க்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும் என்ற உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தையின் வலிமையை வெளிப்படுத்துகின்ற உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக நாம் நிறுத்துகின்றோம். ஆமாண்டவரே, அழிந்து போகாத வரமுடையது உம்முடைய வார்த்தைகள். அப்பேற்பட்ட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை நீர் உருவாக்கும். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காக எழுந்து பிரகாசிக்க எங்களை நீர் வலிமைப்படுத்து. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறார் பிள்ளைகளை உம்முடைய வார்த்தைகளை கொண்டே ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வரலாறு பாடத்திலே ஸ்கூலிலே
சோசியல் சயின்ஸ் என்ற பாடத்திலே நாம் நிச்சயமாய் படித்திருப்போம். பிரெஞ்சு ரெவல்யூஷன் பற்றி நாம் படித்திருப்போம். பிரெஞ்சு புரட்சி பெரிய வலிமைமிக்க ஒரு புரட்சி பிரான்ஸ் நாட்டிலே ஏற்பட்டது. ஆதிக்க வர்க்கத்தினருக்கு எதிராக உண்டான பெரிய புரட்சி அது. அதிகாரத்தையே மாற்றி அமைத்த ஒரு புரட்சி அது. அதற்கு 3 மிக முக்கியமான பல காரணங்கள் இருக்கிறது. அதிலே 3 மிக முக்கியமான காரணங்கள். ஒன்று என்னவென்று சொன்னால், அதிகமான வரி. மன்னர்கள் முதல் பிரபுக்கள் வரை நல்ல லைஃபை என்ஜாய் பண்ணாங்க, ஜாலியான லைஃப். ஆனா அதே போல ஆகையினாலே அந்த எல்லா செலவுகளுக்கான வரிகளை எப்படி மீட் பண்ணாங்கன்னா, மக்கள் மேல் அதிகமான வரி விதித்தார்கள். அடுத்ததாக காஸ்ட்லியான யுத்தம். பெரிய பெரிய யுத்தங்களை இந்த பிரான்ஸ் நாட்டு தொடுத்தது. அது நிமித்தம் பொருளாதார செலவு. மக்கள் பஞ்சம் பட்டினியிலே வாட ஆரம்பித்தார்கள். மூன்றாவது, ஏற்கனவே சொன்ன வண்ணமாய் அதிகார வர்க்கத்தினுடைய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை. அதிலே 16ஆம் லூயிஸ் மன்னராக இருந்தார். அவருடைய காலத்துல ரொம்ப ஆடம்பரம் வாழ்க்கை. மன்னர் முதல் பிரபுக்கள் அப்படி என்று அதிகார வர்க்கத்தின் செல்வத்தினர் தலை தோங்கின ஆடம்பரத்தில் தலை தோங்கினார்கள். ஒரு முறை இந்த 16ஆம் லூயிஸ் அவருடைய மனைவி ராணி, அதாவது மன்னர் ராணி, மனைவியினுடைய பெயர் மேரி அன்ட்ராயிட்டா. 2 பேருமே சேரியட், தேர், குதிரைப்படுத்தப்பட்ட சேரியட்ல ஊர்ல பிரான்ஸ்ல பாரிஸ்ல அப்படியே பவனி வராங்க. மக்கள் எப்படி இருக்கிறார்கள் பார்க்கிறார்கள், நடக்கிறார்கள் என்பதை பார்க்க. அப்போது மக்கள் மன்னரிடத்திலே கெஞ்சுகிறார்கள், எங்களுக்கு உணவில்லாமல் நாங்கள் சாகவில்லையா, எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு பிரெட் இல்லை, ரொட்டி இல்லை, அப்படி என்று கதறுகிறார். 16ஆம் லூயிஸ் ஏதோ பேசுவதற்கு முற்படுகிறார். ஆனா மனைவி மேரி விடல. மேரி விடாம இது பேசுது. ஒய்ஃப் பேசுது. என்ன பேசுதுன்னு சொன்னாங்க, ரொட்டி இல்லைன்னா வெண்ணெயை சாப்பிடுங்க அல்லது கேக்கை சாப்பிடுங்க அப்படி என்று நக்கலாக பதிலளித்தது. அன்றிலிருந்து பற்றி எரிய ஆரம்பித்த அதுதான் புரட்சியினுடைய மைய புள்ளியாக, புரட்சிக்கான ஒரு துவக்க புள்ளியாக அமைந்தது. அதிகார வர்க்கத்தினுடைய ஆடம்பரம், செழிப்பான சுகபோகமான வாழ்க்கை, ஜாலியான லைஃப். இங்கேயும் அதுதான் நாம் பார்க்கிறோம். இங்கே உண்மையாகவே தீர்க்கன் ஆமோஸ் அதுதான் எச்சரிக்கிறார். ஆட்சியாளர்களையும் செல்வ செழிப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த பிரபுக்களையும் எச்சரிக்கின்ற ஒரு பகுதி தான் இன்றைக்கு நான் வாசித்து கேட்ட பகுதி. 6வது அதிகாரம், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 7 முடியுள்ள வசனங்கள். அதுல ஒரு கடினமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். உங்களுக்கு ஐயோ. யாருக்கு? ஆட்சியாளர்களுக்கு, சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படி என்று எச்சரிக்கிறார். இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி ஜெரோபாமுடைய ஆட்சி காலத்திலே தீர்க்க தரிசன உரைத்த ஒரு சீரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவர். ஜெரோபாமுடைய
ஆட்சி காலத்துல ஏற்கனவே இழந்து போன மோவாப், கிலேயாத், சிரியாவில் உள்ள ஒரு பகுதி மீண்டும் இவர்களுக்கு திருப்பி கிடைக்கிறது. இதெல்லாம் கிடைத்ததுனால அங்கே செழிப்பு, அளவுக்கு மிஞ்சிய வருமானம். அதனால மக்கள், குறிப்பாக தலைமைத்துவத்திலும் இருக்கிறவர்களும் வசதியானவர்களும் ஆடம்பரமான வாழ்க்கையிலே தலை தோன்கிறார்கள், வீண் பெருமை கொள்கிறார்கள். அவர்களுக்கு கடவுளுக்கு மேலிருந்த நம்பிக்கை ஒரு மாறுபட்ட வித்தியாச அடுத்த டிராக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற, கடவுளை விட்டு வேறு ஒரு கோணத்திலே அவர்கள் பயணிக்க ஆரம்பித்தார்கள். இந்த சூழ்நிலையில தான் ஆமோசை கடவுள் எழும்ப செய்து தீர்க்க தரிசனம் உரைக்கிற, எச்சரிக்கிறார். ஆமோஸ் சொல்லுவார், நான் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசியின் புத்திரனும் அல்ல, நான் ரெண்டுமே கிடையாது. நான் ஒரு மேய்ப்பேன், காட்டத்தி பழங்களை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதன். கடவுள் என்னை அழைத்து இந்த செய்தியை போய் சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவ்வாறு சொல்லும் போதுதான் ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொன்னா, ரெண்டு மிக முக்கியமான கோளாறுகள். இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு பல காரணங்கள், அதுல 3 மிக முக்கியமான காரணங்களை சொன்னேன். ஆட்சியாளர்களுடைய சுகபோகமான வாழ்க்கை, அதிகமான வரி விதிப்பு, அடுத்து காஸ்ட்லியான யுத்தங்கள், செலவு மிக்க யுத்தங்கள், போர்கள், ஒரு மிக முக்கியமான காரணம். அதே போல இங்கே கடவுள் தீர்க்கன் ஆமோசை கொண்டு எச்சரிக்கிறார். ஐயோ என்று எச்சரிப்பதற்கு இஸ்ரேல் மக்களிடத்தில் 2 மிக முக்கியமான கோளாறுகள் இந்த பகுதியில் இருந்து உங்களுக்கு முன்பாக நான் தொட்டு வைத்துவிட்டு இந்த நாளில் இறை செய்தியை நான் நிறைவு செய்ய நான் ஆசைக்கின்றேன். முதலாவது பாருங்கள், இனி தெளிவாக பார்ப்போம். சீயோனிலே நிர்விசாரமாயிருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஐயோ. அதாவது யார் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமோ, யார் மேல் மனநிறைவு கொள்ள வேண்டுமோ, இப்போது இஸ்ரவேல் மக்களுடைய நம்பிக்கையும் மனநிறைவும் வேறு விதமாக இருக்கிறது. ஆகையினாலேதான் சொல்கிறார், சீயோன் 2 இடத்தை சுட்டி காண்பிக்கப்படுகிறது. சீயோன், அடுத்து இன்னொரு இடம் சமாரியா. சீயோன் அப்படி என்று சொன்னால் யூதே மன்னர்களுடைய இருப்பிடம், தாவீதின் நகரம், அதைத்தான் இங்கே சுட்டி காண்பிக்கப்படுகிறது. அப்போ சீயோனில் இருக்கிறவர்கள், தாவீது நகரத்தில் இருக்கிறவர்கள், அதான் எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல அப்படின்னு ஒரு வசனம். அப்போ இந்த சீயோன் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், பாதுகாப்புக்கான ஒரு அடையாளம், பாதுகாப்புக்கான ஒரு அடையாளம், வலிமைக்கான ஒரு அடையாளம், ஒரு செழிப்புக்கான ஒரு அடையாளம். எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதப்பா, எங்களுக்கு செழிப்பு இருக்கிறதப்பா, எங்களுக்கு எதிராளிகளை வீழ்த்துவதற்கான வலிமை இருக்கிறது. பாருங்க, அதான் சொல்லுகிறார், சீயோனில் நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும். அப்போ என்னவென்று சொன்னால், இந்த சீயோன் யூத மன்னர்கள் மிக முக்கியமான இருப்பிடம். 2 கோத்திரம், 10 கோத்திரங்கள் தனியாகவும் 2 கோத்திரங்கள் தனியாகவும் பிரிந்தது நம் அனைவருக்கு நன்றாய் தெரியும். இந்த யூதாவுடைய தலைநகரமாக இருந்தது இந்த சீயோன் அல்லது ஜெருசலேம் என்று கூட வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ இவர்களுடைய நம்பிக்கை தங்களுடைய மதில் சுவர்கள் மீதும், பாதுகாப்பின் மீதும், செல்வத்தின் மீதும், செழிப்பின் மீதும் இருந்தது. கடவுளுக்கு மேல் இருந்த நம்பிக்கை போய் அவர்கள் இருக்கிறதிலே மன நிறைவு கொண்டார்கள்.
அதே போலதான் சமாரியா, சமாரியா ராயல் சிட்டி ஆஃப் தி கிங் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் மன்னனுடைய தலைநகரம் சமாரியா. இதுவும் எதற்கடையாளம் என்று சொன்னால் செழிப்புக்கான, வலிமைக்கான, ஆரோக்கியத்திற்கான ஒரு அடையாளமாக இருந்தது. இப்போ இவர்கள் பாருங்க எதைதான் நம்புறாங்க? இதுதான் தங்கள் கோட்டைகளையும் தங்களுடைய செல்வத்தையும் தான் நம்புகிறார்கள். இவ்விதமான செழிப்பான வாழ்வுக்கும் பாதுகாப்பு நிறைந்த வாழ்வுக்கும் தம்மை வழிநடத்தி வந்த கடவுளை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? மறந்து விட்டார்கள். அந்த கடவுளை புறக்கணித்து விட்டார்கள். ஆகையினாலேதான் கடவுள் ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரிக்கிறார், உங்களுக்கு ஐயோ. இதுதான் இன்றைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நடந்து கொண்டிருக்கிறது. கடவுள் பாருங்க நல்ல செழிப்பை கொடுத்திருக்கிறார், பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார், எல்லா வாய்ப்பு வசதிகளும் கொடுத்திருக்கிறார். முக்கியமான கண்டுபிடிப்புகள், முக்கியமான பாதுகாப்பு கருவிகள், மக்களுடைய வாழ்வின் அடிப்படை தேவைகளுக்கான உபயோகம் எல்லாமே எங்க இருந்தா மேக்சிமம் வந்துருச்சு? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தான் வந்துருச்சு. ஆனால் அங்குள்ள நிலைமைகள், அங்குள்ள மக்களுக்கு இருக்கிற விசுவாசம் என்ன செய்துட்டு இருக்கு? குறைந்து கொண்டிருக்கிறது. கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. கடவுள் செழிப்பை தந்தார், எதிர்த்து போரிடுகிறவர்களை வீழ்த்தக்கூடிய வலிமையை தந்தார். ஆனால் இவற்றை எல்லாம் மறந்துவிட்டு இது தங்களுடைய பலம், தங்களுடைய திறமை, தங்களுடைய கண்டுபிடிப்பு என்று தங்களுடைய சுயத்தின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். ஆகையினாலே தான் இன்றைக்கு பாருங்கள், சில இடங்களில் தடுமாற்றங்களையும் சில முக்கியமான இடங்களிலே வீழ்ச்சிகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் இறை நம்பிக்கை குறைந்து வருகிறது. ஆராதிக்க வேண்டிய ஆலயங்கள் எல்லாம் மால்களாகவும் கடைகளாகவும் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகையினாலேதான் கடவுள் எச்சரிக்கிறார், உங்களுக்கு ஐயோ. இன்றைக்கு அதான் பாருங்கள், 146வது சங்கீதத்திலே 146வது சங்கீதம் 3 முதல் 5 முடியுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனிதர்களையும் நம்பாதிருங்கள். மனுஷனுடைய யோசனைகள் அழிந்து போகும். அதே நேரத்தில் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் நாம் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? நம்முடைய உழைப்பின் மீது இருக்கிறதா? நம்முடைய ஸ்ட்ரென்த்தின் மீது இருக்கிறதா? நம்முடைய கல்வியின் மீது இருக்கிறதா? நம்முடைய சம்பாத்தியத்தின் மீது இருக்கிறதா? அல்லது எதிலே நாம் மனநிறைவு அடைந்திருக்கிறோம்? உண்மையாகவே கடவுளில் நாம் மனநிறைவு அடைந்திருக்கிறோமா? அல்லது இதே போன்ற உலக ரீதியான காரியங்களிலே நாம் மனநிறைவு கொண்டு உலகத்தின் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிறோமா? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த வசனத்தின் வெளிச்சத்திலே நம்மை ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தது எச்சரிக்கிறார் பாருங்கள், 3வது வசனம். தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து எச்சரிக்கிறார். 2வது மிக முக்கியமான காரியம், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தீங்கு நாள் வெகு தொலைவிலே இருக்கிறது, நியாய தீர்ப்பு தூரம் என்று நினைத்தார்கள். அதான் ஆமோஸ் எச்சரிக்கிறார், எப்பா நீ ஏதோ எனக்கு நியாய தீர்ப்பு நான் செய்யறதுக்கெல்லாம் பல இப்போன்னு வராது,
அதற்கு காலங்கள் கிடக்கிறது, அதற்கு வருஷங்கள் கிடக்கிறது. அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று என்ன செய்யாதே, நினைக்காதே. இன்றைக்கு அப்படிதானே, இன்றைக்கு அப்படிதான் மனிதர்கள் வாழ முற்படுகிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன இருப்போம், ஜாலியா இருப்போம், புசிப்போம், குடிப்போம், நல்ல தூங்குவோம், அப்படி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் மக்கள் இன்றைக்கு ஆடம்பரமான வாழ்வுக்கே முக்கியத்துவம் கொடுத்து அதை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறான். எப்படியும் வாழலாம் என்ற ஒரு எண்ணம் மக்களிடத்திலே வந்து விட்டது. ஆகையினாலே இன்றைக்கு இருக்கிறது பாருங்க, அன்றைக்கே இருந்திருக்கிறது. அதுதான் வேதம் எச்சரிக்கிறது. என்ன சொல்லுகிறது? தங்க கட்டில்கள் மேல் படுத்து, அடுத்து பாருங்க 5வது வசனம், தம்புருவை வாசித்து, அடுத்து பெரிய பாத்திரங்களில் மதுபானம் குடித்து. எப்படி எச்சரிக்கிறார் பாருங்க. அப்பா நான் சுகபோகமாய் ஆடம்பரமாய் வாழ்க்கை வாழ்கிறேன். அதான் அன்றைக்கு மனிதர்கள் முயற்சிக்கிறார். இன்றைக்கு பெரிய பெரிய செயின் பறிப்பு, திருட்டு காரியத்தில் ஈடுபடுவது யார்? பணக்கார வீட்டு பிள்ளைகள். காரணம் என்ன? இந்த சொகுசான வாழ்க்கையை தேடி. இன்றைக்கு பிடிபடுகிற குற்றவாளிகளை கேட்டு பாருங்க. திருடன் பணத்தை கொண்டு என்ன செய்தான்? உல்லாச வாழ்வுக்கு செலவழிக்கிறான். அப்போ இன்றைக்கு அதே போல அன்றைக்கு மக்களிடத்தில் இருந்தது, செல்வம் இருந்த மக்களிடத்திலே இருந்தது. என்ன இருந்தது? எப்படி வாழலாம்? புசிப்போம், குடிப்போம், தங்க கட்டில்களில் படுப்போம், மியூசிக், இன்னைக்கு ராப் சிங், அது இது மியூசிக், எந்த வகையில எல்லாம் ஜாலிய மக்களை உற்சாகமா வைக்க முடியும் அப்படியெல்லாம் வைக்கிறார்கள். அடுத்ததாக பெரிய பாத்திரங்கள், மதுபானம், அது இன்றைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் ஆயிப்போச்சு. ஒரு காலத்துல ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் மதுபானம் வாங்கினார்கள். இன்றைக்கு வெளிப்படையாக நின்று வாங்குகிறார்கள், ஸ்டாண்டர்டா கருதி வாங்குகிறார்கள். பிள்ளைகள் போய் வாங்குகிறார்கள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் போய் வாங்குகிறார்கள். அதையும் தவிர்த்து யாரு போய் வாங்குறார்கள்? பெண்களும் போய். குடிக்காதவன் மனுஷனே இல்ல அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது. அடுத்தது வாசனை திரவியங்கள். உடல்ல எப்படி வாசனை உள்ள திரவியங்களை பூச முடியுமோ டிப் டாப் லைஃப், டிப் டாப் லைஃப், இதைத்தான் அன்றைக்கு மக்கள் செய்தார்கள். ஆகையினாலே தான் ஆமோஸை கொண்டு கடவுள் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? மக்களே, இவ்விதமாய் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களே, உங்களுக்கு ஐயோ அப்படி என்று எச்சரிக்கிறார். 2 மிக முக்கியமான கோளாறு அவரிடத்தில் இருந்தது. ஆகையினாலே தான் ஐயோ என்று அறைகோல் விடுத்து எச்சரித்து அவர்களை மனம் திரும்புவதற்கான வாழ்வுக்கு நேராக அழைக்கிறார். அதுல சொல்ல போனா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கான வாழ்வுக்கு நேராக அழைக்கிறார். இன்றைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியிலே பாருங்கள். ஐஸ்வர்யவானும் லாசர், ஐஸ்வர்யவானும் லாசர் 2 பேர். ஐஸ்வர்யவான் டிப்டாப்பா இது பண்றான், பொன் வஸ்திரங்களை தரித்து கெத்தா இருக்கிறான். அவனுக்கு முன்பாக என்ன இருக்கு? ராஜ உணவு இருக்கிறது. அவன் சாப்பிடுகிறான், புசிக்கிறான், குடிக்கிறான், ஜாலியா இருக்கிறான். இந்த லாசர் எப்படி இருக்கிறான்? பருக்கள் நிறைந்தவனாய், புண்கள் நிறைந்தவனாய், ஏதாவது அவனுடைய மேஜையிலிருந்து கீழே விழும், அதை எடுத்து வயிற்றை நிரப்பிக் கொள்ளலாம் என்று காத்திருக்கின்றவனாக அவன் இருந்தான். வேதம் அழகாய் சொல்லுகிறது. பாருங்க, இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஒரு உணர்வு கூட இல்லை. நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார், நாம் என்ன செய்வோம்? அனுபவிப்போம். அவனுக்கு அதுதான் வாழ்க்கை என்று கடவுள் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அவன் உண்டால் என்ன, சாப்பிட்டால் என்ன, படுத்தால் என்ன, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு இருக்கிற காலத்துல ஜாலியாக இருப்போம், சுகபோகமாக இருப்போம். அப்படி என்றுதான்
ஐஸ்வர்யவான் இருந்தான். கடைசியில என்ன ஆயிற்று? அவன் என்ன செய்து போகிறான்? மரித்து போகிறான். அவன் மரித்து போகிறான். இந்த ஏழை லாசரு மரித்து போகிறான். 2 பேருமே மரித்து போகிறார்கள். இந்த ஐஸ்வர்யவான் எங்கே போறான்? நரகத்திற்கு போகிறான். இந்த லாசரு எங்கே போகிறான்? ஆபிரகாமுடைய மடியிலே உட்கார வைக்கப்பட்டு தேற்றப்பட்டான். அப்போ அதுதான் பதைக்கிறான். ஐஸ்வர்யவான் என்ன நினைத்தான்? அதுதான் ஜாலி வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை என்று நினைத்தவன் இப்போது கதறுகிறான். இப்போதுதான் அவனுடைய மனக்கண்கள் திறந்தது. இப்போது பார்க்கிறான். அவன் கதறுகிறான், என்னுடைய வாழ்க்கையாவது போச்சு, பரவாயில்லை, என்னுடைய சகோதரர்களுடைய வாழ்க்கையாவது காப்பாற்றப்படட்டும், அவர்களாவது மனம் திரும்பட்டும், அவர்களாவது தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும் என்று அவன் கெஞ்சுகின்றான். எப்படி? இங்கிருந்து பரலோகத்திலிருந்து யாரையாவது பூலோகத்துக்கு சகோதரத்திலே அனுப்பும், அப்படி என்று அவன் கெஞ்சுகின்றான். நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலம் இனியும் செல்லாது. ஏதோ தூரமா இருக்கிறோம், இன்னும் காலம் இருக்கிறது. ஆகையினால் எப்படியும் வாழலாம் என்று நினைக்க வேண்டாம். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதான் திருவள்ளுவர் அழகாய் சொல்றார், எய்தற்கரிய எய்தகால், எய்தற்கரிய எய்தகால் அதிலேயே செய்தற்கரிய செயல். செய்ய வேண்டிய காரியத்தை அப்பொழுதே என்ன செய்து முடித்து விடு, செய்து முடித்து விடு. அப்ப கடவுள் நமக்கு வாய்ப்பை தருகிறார். எதற்கான வாய்ப்பு? நம்முடைய தவறை உணர்ந்து ஆண்டவருக்கு நேராக திரும்புவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பையும் காலத்தையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்க்கும் போது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பாருங்க, டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸா வந்து விட்டது. மனிதனுடைய விஞ்ஞானம் மனிதனுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்துகிறது. அதுல மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு இடத்துல கோளாறு இருக்கிறது. எங்கேதான் அந்த கோளாறு? மனிதனுடைய இருதயம். அதான் சங்கீதக்கார் 51வது சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். ஆகையினால் கடவுள் என்ன அழைக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தை புடமிட்டு சீர்தூக்கி பார்த்து கடவுள் தந்திருக்கிற வாய்ப்பையும் காலத்தையும் பயன்படுத்தி அவருக்கு நேராக திரும்ப நம்மை அழைக்கிறார். நாம் இவ்விதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். சரீரத்தில் இருந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். நாம் மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் அது இன்றைக்கு குறைந்து வருகிறது. பாருங்கள், அமெரிக்க தேசத்திலே ஒரு ஆமோஸை போல ஒரு இளைஞன் எழுதினார். சார்லி கர்க், 31 வயது நிரம்பிய இளைஞன். இளம் தலைமுறையினரை வசனத்தின் அடிப்படையிலே உண்மையாக கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பிக் கொண்டே இருந்தான். அங்கே இருக்கின்ற அதாவது சமூக சாத்தானுடைய செயல்களை வெளிப்படையாக கடிந்து கொண்டார். ஆகையினால கடைசியாக அவர் ஒரு இளைஞன் அவனை சுட்டுக் கொண்டார். ஒன்றே ஒன்று, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், கடவுளுக்கு நேராக திரும்புங்கள், உங்கள் பாவ வழிகளை விட்டு
நீங்கள் திரும்புங்கள் என்று போதித்த விவாதித்துக் கொண்டிருந்த ஒரே காரணத்துக்காக அந்த இளைஞன் சுட்டுக் கொலை செய்யப்பட்டான். அப்ப கடவுள் யாரையாவது எழுப்பி வாய்ப்பை தருகிறார், நாம் அதை உதாசீனப்படுத்துவோம் என்று சொன்னார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு ஒரு நாள் நம்மை விட்டு எடுக்கப்பட்டு கொண்டே போய்விடும். ஆகையினால் அன்பானவர்களே, நாம் உணர்வோம், சிந்திப்போம். கடவுள் நம்மை அழைக்கிறார். உண்மையான ஒரு மனம் திரும்புதலுக்கு நம்மை அழைக்கிறார். எங்கே நாம் தவறு இருக்கிறோம் அதை உய்த்து உணர்ந்து கடவுளுக்கு நேராக திரும்பி சக மனிதர்களையும் நேசித்து, சக மனிதர்களை அன்பு கூர்ந்து, சக மனிதனுடைய வாழ்வுக்காக உழைத்து ஜீவிக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். ஆகவே உணர்வு நம்முடைய சுயபலத்தை கொண்டு முடியாது. அதற்கான ஆற்றலையும் வலிமையும் தருகின்றவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை சார்ந்திருப்போம். கடவுளுக்கு ஏற்ற பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளை கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.